ஓகே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா, என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக் யோக்லாம் எனக்கு பிடிக்காது. ஆனா ஹெல்த்தியும் கூட. வந்து அத அவாய்ட் பண்ணிறாங்க. வாங்க என்ன லஞ்சுன்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல கேபேஜ். கேபேஜும் வந்து நெறைய ஃபைபர் மசூர் பருப்பு இன்னைக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணா இருந்தது. ஆனா ரொம்பவே சந்தோஷமா தான் இப்ப டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நடுராத்திரி பசிச்சது நான் என்ன பண்ணேன், டின்னர் தான் பெருசா நல்லபடியா போச்சு. ஓகே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:00. பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். வால்நட் அண்ட் ஆல்மண்ட். பிறகு ஒரு டேட்ஸ், எக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதில் ஒன்று மட்டும் என்ன பண்ணியிருக்கேன்டா, எக் யோக்கோடு வச்சுருக்கேன். ஆனால் இது அப்படியே சாப்பிட்றதுக்கு கஷ்டம். கொஞ்சம் அந்த எக் யோக்கெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, நிறைய பெப்பர் அண்ட் கொஞ்சமாக சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். பிறகு பார்த்தீங்கன்னா ஆப்பிள். ஸோ இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது, ஆனால் ஹெல்த்தியும் கூட. ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, அதுவும் அயனுக்கு டேட்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியானது தான். நான் வந்து 2 எக்கில் மட்டும் வெறும் ஒயிட் மட்டும்தான் சாப்பிட்றேன். ஒன்றுல மட்டும் எக் யோக் சாப்பிட்றேன். கொஞ்சம் எனர்ஜி இருக்குது. அண்ட் நிறைய பேர் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. எக் யோக் வந்து நல்லதில்லை அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலி அதில் குட் ஃபேட் தான் இருக்குது. ப்ரோட்டீனும் அதில் நிறைய இருக்குது. ஸோ ப்ளீஸ் அட்லீஸ்ட் ஒன்றாச்சும் சாப்பிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. திஸ் இஸ் மை பிரேக்ஃபாஸ்ட். வாங்க என்ன லஞ்சுன்னு இன்னைக்கு பார்ப்போம். லஞ்ச் ரெடி. லஞ்ச் பிளேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ் கொஞ்சம். பிறகு இது வந்து கேபேஜ், சௌ பருப்பு போட்டு பண்ண பருப்பு பால் கறி. கூட்டுன்னு சொல்லலாம். பிறகு மோர் குழம்பு, வெண்டைக்காய் போட்டு பண்ண மோர் குழம்பு. இது வந்து வாழைக்காய் பொரியல். இது ஏர் ஃப்ரையரில் பண்ணான். ஸோ லைட்டாக ஆயில் மட்டும் அந்த மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணும்போது பண்ணான். ஃபைபர், இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. இந்த கூட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபைபரும் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, கார்ப் எடுத்தாச்சு. இதில் வாழைக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் நிறைய ஃபைபர் இருக்குது, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், சுகர் லெவலை கம்மி பண்ணும். ஸோ கண்டிப்பாக வாழைக்காய் எடுத்துக்கொள்ளுங்க, உடம்புக்கு நல்லது. இதில் பார்த்தீங்கன்னா கேபேஜும் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது, விட்டமின் கே இருக்காம் அதிகமாக. அது வந்து போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ப்ளஸ் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. சௌ வந்து நிறைய ஃபைபர் இருக்குது. ரொம்ப நேரம் உங்களுக்கு ஸ்டொமக் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், பசி எடுக்காது, ரொம்ப குளிர்ச்சியும் கூட. பருப்பு எடுத்துருக்கு, மசூர் பருப்பு. அது வந்து ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இது மோர் குழம்பு. இது வந்து ப்ரோபியோட்டிக். ஸோ சூப்பரான ஒரு லஞ்ச் பிளேட். ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் எடுத்தாச்சு. ரைஸும் குறைய தான் எடுத்திருக்கேன். வெயிட் பண்ணி டின்னர் என்னென்னு பார்ப்போம். நடுவில் ஒர்க் அவுட் பண்ணணும். இன்றைக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுவேன், மிஸ் பண்ணிட மாட்டேன். 35 minutes walking over. ஓகே, half an hour வாக்கிங் முடிச்சாச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. டயர்டாக தான் இருந்தது, ஆனாலும் மிஸ் பண்ணக்கூடாது, ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு. நல்லா ஸ்வெட் ஆகிருக்கு. இந்த ஸ்வெட்டை பார்க்கும்போதே சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் டின்னர். ஓகே, இப்போ டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பெருசாக பசி இல்லை. ஸோ ஹெவியாக எதுவும் எடுத்துக்கொள்ள இல்லை. ஆனால் சாப்பிடாம படுத்துருந்தா தூங்க முடியாது. நடுராத்திரி பசிச்சது நான் என்ன பண்ணுறது? அதனால் ஏதாச்சும் கொஞ்சம் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் குயிக்காக பண்ண டின்னர் தான், பெருசாக ஒன்றுமே இல்லை. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock. ஸோ கொஞ்சம் ஏர்லியாக டின்னர் எடுத்துட்டோம்னா நல்லதுன்னு சொல்லி பார்த்தேன். ஸோ இதோ டின்னர் பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரையரில் பண்ண டோஃபு ஃப்ரை அண்ட் 1 பிரெட் பனானா. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இன்றைக்கி டே வந்து நல்லபடியாக போச்சு. வெயிட் பண்ணி போஸ்டே பாருங்க. குட் நைட்.